ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரசப்பொடினால எதுவும் தேவையில்லை. எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறதுனால இது ரொம்ப மணமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பொதுவாகவே நம்ம எங்கேயாவது ஒரு வாரம் வெளியில் போயிட்டு வரோம், இல்லை வெளியில் சாப்பிட்டே இருக்கோம், ஒரு உடம்பு சரியில்லை, எதுனாலும் வீட்டில் சிம்பிளாக ஒரு ரசம் சாதம் வச்சு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை, இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ திருப்தியாக இருக்கும். இந்த ரசம் ரொம்ப ரொம்ப மணமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இதை வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள்னு பார்த்துடலாம். மிளகு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சும்மா 1-2 பிடிச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது. 1-2 அரைச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை மட்டும் வடிகட்டி அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வடிகட்டின புளி தண்ணியோடையே நம்ம 1-2 அரைச்சி வச்சா அந்த மிளகு ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எதுக்குன்னா நம்ம தக்காளி தனித்தனியாக ரசத்தில் வராமல் நல்லா மிக்ஸ் ஆகி அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கல்லுப்பும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டையும் சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் சும்மா அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்த இந்த தக்காளி பேஸ்ட்டோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் அந்த புளி தண்ணி, மிளகு ஜீரகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துருங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ குவான்டிட்டி ரசம் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரெகுலராக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற உங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாகவே இருந்தாலும் ஓகே, சாம்பார் பொடியும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா தட்டி வச்ச பூண்டு, இது எல்லாத்தையும் இது கூடயே ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இது பொரியும் பொழுதே கொஞ்சமாக ஒரு 2 இல்லை 3 நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ரசத்தில் போடுவாங்களான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் ரசம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாமல் ரசம் தாளிக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த ரசத்தை இதோட நம்ம ஆட் பண்ணியாச்சு. ரசம் தாளிக்கும் போது மட்டும் நீங்கள் அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் நகரக்கூடாது. ஏன்னா நம்ம அங்கே இங்கேன்னு வேறு வேலையை பார்க்க போனோன்னா ரசம் கொதிச்சிரும். ரசம் கொதிச்சிச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது, நீத்து போன மாதிரி ஆகிடும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இடித்து போட்ட பூண்டு, சின்ன வெங்காயம், அது எல்லாத்தோட வாசமும் மணமும் நீங்கள் ரசத்தை அந்த மாதிரி கொதிக்காமல் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அது கொதிச்சிருச்சுன்னா அது எல்லாத்தோட டேஸ்ட்டுமே வேறு மாதிரி மாறிடும். நம்மளுடைய தமிழ் சித்த மருத்துவத்திலேயே சொல்லியிருக்கிறது கொதிக்காத ரசம் புளிக்காத தயிர்னு. அதாவது நம்ம தயிர் ரொம்ப புளிக்க வச்சும் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி ரசத்தை நம்ம கொதிக்க வச்சும் சாப்பிடக்கூடாது. நடுவில் ஃபுல்லாக அந்த நுரை கட்டி சைடில் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரசத்தை எப்போவுமே ஆஃப் பண்ணிடணும்.
ரசம் வந்து நான் சொன்ன மாதிரி சென்டரில் நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு, சைடில் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ரசத்தை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுங்க. ஏன்னா இந்த பாத்திரத்தோட சூடு கூட அது அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு அதை இமீடியட்டாக மாற்றிடுங்க. இந்த ரசம் வந்து உங்களுக்கு அந்த பூண்டோட வாசம், அந்த கொத்தமல்லி, அது தண்டோடு நம்ம அரிஞ்சு போட்டிருக்கிறது, கருவேப்பிலை, அந்த சின்ன வெங்காயம், அது எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த வாசம் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈஸி அண்ட் சிம்பிள் ரசம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிரியா ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.